நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இண்டி கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கோரினார். தனித்துவமான கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் கொண்ட தமிழகத்தை வணங்குவதாக பெருமிதம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் சுதர்சன் ரெட்டியை வேட்பாளராக ஏற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், எம்பிக்கள் இடையே சுதர்சன் ரெட்டியை அறிமுகம் செய்து வைத்து பேச்சு. அரசியலமைப்பின் அடிப்படையே இன்று ஆபத்தில் உள்ளதாக சுதர்சன் ரெட்டி பேச்சு. எனக்கு வாய்ப்பளித்தால் அரசியலமைப்பை பாதுகாக்க முழு மூச்சோடு செயல்படுவேன் என்றும் உறுதி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு நாளும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது. தேமுதிக வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒருபோதும் செல்லாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். மதுரையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எதிராக திமுகவினர் போஸ்டர். முதலமைச்சரை விமர்சித்ததை சுட்டிக்காட்டி போஸ்டரில் பதில். கர்ப்பிணி மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொன்ற கணவன் கைது. தெலங்கானாவின் மேட்ஷல் மல்காச்சேரி மாவட்டத்தில் அதிர்ச்சி சம்பவம். துண்டு துண்டாக வெட்டிய மனைவியின் உடல் பாகங்களை ஆற்றில் வீசியதாக போலீசாரிடம் ஒப்புதல் வாக்குமூலம். காதல் திருமணம் செய்த கணவன் சைக்கோ கொலையாளியாக மாறியது குறித்து தீவிர விசாரணை. புதுச்சேரியில் பட்டப்பகலில் ரவுடியை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிய கும்பலுக்கு போலீசார் வலை. நண்பனை கொன்றவரை பழிவாங்க ரவுடி திட்டம் தீட்டிய நிலையில் ஜாமீனில் வந்த கும்பல் வெறிச்செயல். கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகள் அறைகளில் 400 போலீசார் திடீர் சோதனை. 4 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல். விடுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 55 பேரை பிடித்திருப்பதாக காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விளக்கம். போதைப்பொருள் கும்பலில் சூடானைச் சேர்ந்தவருக்கு தொடர்பிருப்பதாகவும் தகவல். சென்னை வேப்பேரியில் 7வது மாடியில் இருந்து குதித்து மாற்றுத்திறனாளி பெண் தற்கொலை. காதலித்து நிச்சயம் செய்துவிட்டு திருமணம் செய்ய மறுத்த காதலனை கைது செய்து போலீஸ் விசாரணை. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 29ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி. முதற்கட்டமாக 20 இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியது. நூற்று 10 ஆண்டுகளை நிறைவு செய்த பழைய பாம்பன் பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிப்பு. ஒப்பந்த புள்ளி கோரியவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல். ஓசூர் விமான நிலையத்திற்கு சூளகிரி தாலுகாவில் இடம் தேர்வு. 650 ஏக்கர் நிலம் அரசின் வசம் இருக்கும் நிலையில் எஞ்சி 1650 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டம். காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கிணத்துக்கடவு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு தருவதாக எழுந்த புகார். மாணவிகள் பேசிய வீடியோ வெளியான நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறை விசாரணை. அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக குற்றச்சாட்டு. 2 ஆசிரியர்கள் மீது பாக்சோ உள்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மேல்மலையனூர் அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை. பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே பெண் குழந்தையை விற்ற பெற்றோர் உள்பட 4 பேர் கைது. பிறந்து 9 நாட்களே ஆன நிலையில் சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலம். புதுக்கோட்டை தேவர்பட்டி கிராமத்தில் மின் கம்பி அறுந்து விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக அறந்தாங்கி காவல்துறையினர் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தில் 11ஆம் வகுப்பு மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளிக்கு செல்லாமல் செல்போனில் கேம் விளையாடியதை தாய் கண்டித்ததால் விபரீத முடிவு. தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. ஆழமான பகுதிக்கு சென்ற மாணவர் ஆற்றின் சேற்றில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல். சென்னையை அடுத்த புழல் சிறையில் கைதிகளிடையே மோதல். சிறையில் ரவுடி செல்வத்தை ரவுடிகள் திவாகர், சிவாஜி ஆகியோர் இரும்பு ராடால் தாக்கியதாக தகவல். ஆனைக்கட்டி அருகே பெருமாள்முடி வனப்பகுதியில் யானை மிதித்து ஒருவர் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் ஓட விரட்டி ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு. முன்பகை காரணமாக அரங்கேறிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. வார விடுமுறையை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோயிலில் குவிந்த பக்தர்கள் வெள்ளம். பல மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காடு மலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான சூழலில் இயற்கை காட்சிகளை ரசித்து குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மழைக்காலங்களில் தேங்கியிருக்கும் நீர் மூலம் தொற்றுநோய் பரவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆனைமலை அருகே வேட்டைக்காரன் புதூரில் உள்ள உணவகத்தில் சாம்பாரில் கிடந்த வள்ளி. உடல் நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தென்காசி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி பகுதியில் அரசு பேருந்தும் காரும் மோதி விபத்து. விபத்தில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம். பாராசூட் உதவியுடன் விண்கலத்தை கடலில் விழச் செய்யும் சோதனை வெற்றி.
ராஜஸ்தானில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சவாய் மாதோப்பூர் மாவட்டத்தில் உருவான திடீர் பள்ளத்தாக்கால் மக்கள் பீதி. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து பேரணி. பைக் பேரணியில் ஈடுபட்ட ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ். ஜார்ஜ் சோரஸ் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் ராகுல் காந்தி தொடர்பில் இருக்கிறார். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. இந்தியா வந்தடைந்தார் ஃபிஜி பிரதமர் சிறிசேனா ரபுகா. 4 நாள் பயணமாக மனைவியுடன் வந்தடைந்தார். டெல்லியில் வரதட்சணை கொடுமை செய்து பெண்ணை உயிருடன் எரித்துக் கொன்ற அவலம். மகன் கண்முன்னே கொலை செய்த கொடூர கணவன் கைது. காசாவில் தொடர்ந்து தரை வழி தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். ஒரே நாளில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 63 பேர் படுகொலை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து இந்திய வீரர் புஜாரா ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி செல்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.